வண்டியில் மைலேஜே கிடைக்க மாட்டேங்குங்க. வண்டி நட் ரோட்டில் நின்றுச்சுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வெல்கம் டு பேப்பரேடி விளாக்ஸ். மெயினாக மைலேஜ் கிடைக்கிறக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் நிறைய வழிகள் இருக்குங்க. அதில் மெயினான ஒரு வழி தான் நீங்கள் பார்க்கலான்னு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புங்க. ஃபியூல் பம்புங்கிறது யமகா மாடலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மாடலுமே ஃபியூல் பம்புங்கிறது வருங்க. அதை வந்து நீங்கள் கலெக்ட் ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைலேஜ் இன்னமும் கொஞ்சம் பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணலாங்க. பம்பை நீங்கள் கழட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக கழட்டிக்கோங்க. கழட்டும்போது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு வழி இல்லைங்க, புதுசாக மாற்றி ஆகணும். அது ஒரு 6000-7000 செலவு இழுத்து விட்ருங்க. இதில் மெயினாக உங்களுக்கு அந்த வயரிங் எல்லாமே இருக்குங்க, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பெர்ஃபெக்டாக கழட்டிக்கோங்க. இல்லாட்டினா உங்களுக்கு பிரச்சனை இழுத்து விடும். அதுக்கப்புறம் ஃபில்டரை வெளியே எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாக்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு உள்ள இந்த ஃபில்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கே தெரியுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல இருந்து எடுத்த அந்த அழுக்கு தாங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக க்ளீனர்னு தனியாக விற்கிறாங்க, அதை வாங்கி க்ளீன் பண்ணிக்கோங்க. பெட்ரோலில் க்ளீன் பண்ணுறேன்னு க்ளீன் பண்ணிக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோலில் தான் ஓடிட்டு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிருக்கணும். க்ளீன் ஆகாதனால தான் நம்ம க்ளீன் பண்ணுறோங்க. ஃபில்டரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட எரும சாணியில் முக்கின மாதிரி கருன்னு இருக்குங்க. அதனால இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் ட்ராப் ஆகுங்க. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டிகளுக்கு தாங்க இந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தாங்க மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புது வண்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைலேஜ் ட்ராப்லாம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நான் தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேங்க, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய வீடியோவாக நான் மேக் பண்ணி போகலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.